நமது தேசத்தில் இது போன்றவர்கள் எப்போதும் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் சமூக நலனுக்காக பணியாற்றி இருக்கிறார்களோ, மக்களுக்கு முன்னுரிமை அளித்திருக்கிறார்களோ, அவர்கள் எப்போதும் மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களும் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற தலைவர்தான். பிப்ரவரி 24 அவருடைய பிறந்த நாள். தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது எவ்வளவு ஆழமான அன்பும் பிணைப்பும் கொண்டிருந்தார்கள் என்பதை தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் கண்கூடாக பார்க்கிறேன். அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி குறிப்பிட்டாலே தமிழ்நாட்டு மக்களின் முகங்கள் மலர்ந்து விடுகின்றன. நமது பெண் சக்தியின் பிணைப்பு சிறப்பானதாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஆட்சியில் இருந்தபோது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்களுக்காக பல பாராட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொண்டார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிப்பதற்காகவும் அவர் மிகவும் உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். தேசப்பற்று உணர்வு அவரிடம் மிகுதியாக நிறைந்திருந்தது. அதேவேளையில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் மீதும் அவருக்கு அளவற்ற பெருமை இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்களுடனான என்னுடைய ஒவ்வொரு சந்திப்பும், உரையாடலும் என் மனதில் இன்றும் பசுமையாக இருக்கிறது. அவர் குஜராத்தில் 2002 மற்றும் 2012 நடைபெற்ற என்னுடைய 2 பதவியேற்பு விழாக்களிலும் பங்கேற்றிருந்தார். நாங்கள் இருவரும் அவரவர் மாநிலங்களில் முதலமைச்சர்களாக இருந்தபோது நல்லாட்சி குறித்த பல விஷயங்களை நாங்கள் அடிக்கடி விவாதிப்போம். அவருடைய சிந்தனைகள் எப்போதுமே மிகவும் தெளிவாக இருக்கும். அவருடைய கருத்துக்கள் மிகவும் தீர்க்கமாக இருக்கும். இதுவே அவருடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். பல ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் திருநாளின் போது மதிய உணவிற்காக அவர் என்னை சென்னைக்கு அழைத்திருந்தார். அன்பு நிறைந்த அவருடைய அந்த உபசரிப்பு என் வாழ்நாளில் மறக்க முடியாது. இந்த நன்னாளில் நான் அவருக்கு எனது பணிவான அஞ்சலியை செலுத்துகிறேன். ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும்.